நமக்கே ஆச்சரியமாகுது. இப்படி பொசுக்குன்னு உச்சநீதிமன்றத்தில் துஷார் மேத்தா அவர்கள் நம்ம ஆளுநர் ஆர்.என். ரவியை மாட்டி விட்டுட்டாரு. அப்போ என்ன பண்ண போகிறாரு? இப்போ ஆளுநர் ரவியை மாற்ற போகிறாங்களா? ஏன்னா நீதிமன்றத்தில் போய் ஆமாம் ஆளுநர் செஞ்ச தப்புங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டாரு. இன்றைக்கி நேஷ்னல் மீடியாலலாம் இதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்களே. அப்போ ஆர்.என். ரவி மட்டும் இல்லாமல் இன்னொரு 5 பேரையும் மாட்டி விட்டார் சேர்த்து. அப்போ துஷார் மேத்தாக்கு எழக்கூடிய பிரச்சனை என்ன? ஏன்னா வேறு வழி இல்லை. இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக படித்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் அந்த செல்லை வச்சுக்கிட்டு என்ன நடந்ததுன்னு பேராவாக படித்தோம்னா அதில் சுவாரஸ்யம் இருக்க மாட்டேதுங்க. அதனால தான் படிச்சுட்டு உள்வாங்கிட்டு நம்ம பேசுகிறோம். ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி துஷார் மேத்தா அவர்கள் சொல்கிறார் 17,000 வழக்குகள் 30 மட்டும்தான் இன்றைக்கி நிலுவையில் இருக்கிறது. அது என்னங்க 17,000 வழக்கு அப்படின்னா, இது வரைக்கும் 55 வருஷத்தில் 17,000 மசோதாக்கள் இன்றைக்கி ஆளுநருக்கு அனுப்பியிருக்குதான். அதில் வெறும் 30 மசோதா தான் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே உச்சநீதிமன்றம் ரைட்டுங்க 30 மசோதாவில் முக்கியமான மசோதா இருந்தால் என்னங்க பண்ணலான்ட்டு. இல்லை அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காங்க, ஜனாதிபதிக்கெலாம் காலக்கெடு நிர்ணயிக்கக்கூடாது. ஜனாதிபதி இருக்கட்டுங்க, முதல்ல ஆளுநர் மேட்டரை முடிச்சுருவோங்கிறாங்க. ஆளுநர் செஞ்சே தப்பாக ரைட்டு. ஆளுநர் ரவியிலேருந்து நிறைய பேர், பக்கத்தில் ஆரிஃப் முகமது கான் நிறைய பேர் வச்சிட்ருக்காங்களே, இதெல்லாம் சரியான்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு 4-5 ஆளுநர் தப்பு பண்ணதுக்காக ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றாதீங்க யுவர் ஆனர்னு கேட்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இன்றைக்கி ஆளுநர்கள் தவறு செஞ்சுருக்காங்க ஒரு 4-5 பேருங்கிறத இன்றைக்கி துஷார் மேத்தா ஒன்றிய அரசின் சார்பில் ஆஜரானவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ரு. இது வரைக்கும் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது, ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்குன்னு பேசுனீங்க, கரெக்ட். ஆளுநர், ஜனாதிபதி, முதலமைச்சர், அமைச்சர் எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ போட்டால் அவங்க மேலே வழக்கு போடலாம், உள்ளத்தலாம் எவ்வளோ பிரச்சனை. ஆனால் அந்த ஆளுநர், ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போயிடுச்சு. அது ஆளுநர் ரவி அவர்கள் இஷ்டத்துக்கு ஒரு துள்ளி குதிக்கிச்சு. தமிழ்நாட்டில் ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி துள்ளி குதிச்சு விளையாடுறாரு. உங்களுக்கு பார்த்துக்கிங்க, தமிழ்நாடுங்கிறாரு, தமிழகம்ங்கிறாரு, என்னென்னமோ பேசுகிறார். அவர் பேசுகிறது தான் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் பேசிகிட்டு இருக்கார். செந்தில் பாலாஜி டிஸ்மிஸ் பண்ண சொல்லி ஆரம்பித்ததுலேருந்து அவர் பண்ணுற அட்ராசிட்டி தாங்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி ரவி அவர்கள் செஞ்சது, அவர் கடமையை தவறிவிட்டாருங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. கடமையை தவறிவிட்டால் உங்களுக்கு எதுக்கு சம்பளம்? பொதுமக்கள் கேட்பாங்களா இல்லையா? ஒரு முதலமைச்சரோ மற்றவர்களோ கடமையை தவறிவிட்டால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியர் கடமையை தவறிவிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? வேலை செய்யாமல் இருந்தால் நீதிமன்ற அவமதிப்போலேருந்து உள்ளே தள்ளுறாங்க, ஜெயிலில் தள்ளுறாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் 2 தலைமைச் செயலாளர்கள் போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டாங்க. அப்புறம் ஒரு